குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அவங்க ஒரு பெரிய ஒரு பயங்கர பாசிட்டிவ் வைப். அவங்க இப்போ ரஜினி சார் கிட்ட ஒரு காந்தம் இருக்கு இல்லையா, ரஜினி சார் வந்தாலே அந்த இடமே ஒரு ஒரு பவர்ஃபுல்லா ஒரு இதுவாயிடும். அந்த மாதிரி நல்லியம்மா கிட்டயும் அந்த ஒரு பவர் இருக்கு. அது எப்படின்னு அவங்க கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எங்க வீட்லயே வந்து, அதாவது எங்க வீட்டுக்கு வருவாங்க, நயன்தாரா ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து எங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். என் பொண்ணு வந்து படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாள், இல்லை கல்யாணம் பண்ணி ஏதோ சம்திங் ஏதோ நடக்கும். அப்புறம் வந்துட்டு சரி ஏதோ எதிர்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசுவாங்க. தியேட்டரில் படம் பார்க்கும்போது அந்த சீனே ரஜினி முருகன்ல ஒரு சீன் வரும். கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா ஆமா, நான் நினைச்சேன் அது ரஜினி முருகன்ல எனக்கு அட்வைஸ் பண்ற சீன் வரும். அது வந்து அந்த சீனை ரெஃபரன்ஸ் வச்சு கீர்த்தி சுரேஷ் அவங்க ஆமா அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. கரெக்ட். இல்ல மனோரமா ஆட்சி வந்து இப்ப பாத்தீங்கன்னா கோயசர்ல மேம் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஆட்சியை பாக்குற மாதிரி தான் இருக்கு. டிட்டோ அப்படியே ஃபேஸ் வந்து ஆட்சி மாதிரியே இருக்கு. மனோரமா ஆட்சி வந்துட்டு அவங்க அண்ணாமலை மூவியில் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏழு ஜாதிலையும் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுறோம். ஸோ அதோட மெமரிஸ் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது நாங்கள் வானத்தை போல ஷூட்டிங்கில் குஷ்பு மேம் அங்கே அவங்க சீரியலுக்காக வந்திருந்தாங்க. அப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள பார்க்குறோம். அதான் அண்ணாமலை படத்துக்கு அப்புறம் பார்க்கறது. இல்லை, அதுக்கப்புறம் மரவன் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் இது இங்கே வந்தாங்க. சரி, அவர் மனோஜ்குமார் சாரோட நான் அது மரவன் படத்தில் நடிச்சிருக்கேன், அவர் டைரக்ஷனில். ஸோ அப்போது அவங்க குஷ்பு மேம் நடிச்சிருந்தாங்க. அதில் பிரபு சார் தங்கச்சியாக நான் நடித்தேன். ஸோ அந்த லிங்க்ல என்னை கூப்பிட்டு அந்த பாட்டி இருக்காங்க நீ சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இவங்க பையன்தான் எனக்கு அண்ணாமலை மூவியில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. ஆமாம், இவங்க வந்து இப்போ வானத்தை போல சீரியல்ல என்னோட ஃபேமிலி, ஹீரோவோட ஃபேமிலியோட எப்பவுமே நாங்க ஒன்னா இருப்போம் அந்த மாதிரி. ஸோ எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அப்போத்துல இருந்து ஒரு பாண்டிங் இருந்துட்டே இருந்திருக்கு. குஷ்பு மேம் ஷேர் பண்ணிருக்காங்களா அந்த மெமரிஸ்ல? ஷேர் பண்ணாங்களா அந்த மாதிரி அண்ணாமலை ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தது? மரவன் படத்தை தான் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க டைரக்ஷன்ல ஒரு டைரக்டர் நடிச்சாங்க இல்லையா, மனோஜ்குமார் சாரோட. அந்த ஒரு இதை தான் ஜஸ்ட் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நாங்க போயிருந்தோம். நல்லியம்மாவோட அது கோகுலத்தில் சீதைன்னு ஒரு சீரியல். அது நல்லியம்மாவோட. இப்போ நல்லியம்மாவை பற்றி பேசணுன்னா அதுக்கு இன்னும் ஒரு நாள் வேணும். அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. என்னோட ட்ரீம் அவங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் இருந்துச்சுன்னா, அது ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா காரில் போகும்போது ட்ராவலிங்கில், இன்னைக்கு காலையில் கூட தான் ஏதோ டென்ஷன் இருந்துச்சு. ஆனால் அவங்க மைண்டில் அப்படியே வருவாங்க. இந்த ஒருத்தவங்களை லவ் பண்றோம்னா லவர் தான் அங்கங்க தெரிவாங்க. அந்த மாதிரி நானே சொல்லியிருக்கேன், அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா நீங்க தாம்மா வரீங்க, அந்த சிரிச்ச முகம் உங்களை பார்க்கும்போது ஒரு வைப்பு, ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. அப்படி என்னதான் ஒரு இது பவர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ உங்களை என்னோட மைண்ட்ல வச்சு பார்த்தேன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுது. அந்த அந்த பழைய நினைவுகள் இருக்கும் இல்லையா, அவங்க முன்னாடி பழைய படங்கள்ல நான் உயிரில் ஒரு விஷா படத்துல இருந்து அவங்கள பார்த்துட்டு வரோம். சின்ன வயசுல நிறைய படம் பார்ப்பேன் நான் அப்பெல்லாம். அதுல இருந்து அவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க என்னோட ரொம்ப அட்டாச்சா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எதுனானு நான் அவங்க கிட்ட பேசுவேன். அவங்கள பத்தி நிறைய சொல்லணும். அவங்க கிட்ட இருந்து ஒரு கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், ஐயோ அது அவங்க ஒரு பெரிய ஒரு பயங்கர பாசிட்டிவ் வைப். அவங்க இப்போ ரஜினி சார் கிட்ட ஒரு காந்தம் இருக்கு இல்லையா, ரஜினி சார் வந்தாலே அந்த இடமே ஒரு ஒரு பவர்ஃபுல்லா ஒரு இதுவாயிடும். அந்த மாதிரி நல்லியம்மா கிட்டயும் அந்த ஒரு பவர் இருக்கு. அது எப்படின்னு அவங்க கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நல்லியம்மா எங்க கிட்டன்னு இல்லை, எல்லார்கிட்டையுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஆயிடா என்னடா பண்ற, என்ன செல்லம்மா என்ன பண்ண, அவங்களோட அந்த பேசுற விதம் ரொம்ப அது உண்மையான ஒரு அஃபெக்ஷனோட பேசுவாங்க. அது நிறைய பேர் கத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பாசமா பேசுறது. அவங்க கிட்ட பேசினாலே கண் கலங்கிடும், அவங்கள பத்தி பேசினாலே ஒரு மாதிரி ஆயிடும். ரொம்ப பாசிட்டிவானவங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அவங்க தான். அவங்க
இண்டஸ்ட்ரியில் நம்ம இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தா ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ம். அதுக்கடுத்து நல்லியம்மா. நெக்ஸ்ட் ஒன். இது வந்து ஆதித்யன்னு ஒரு மூவி. அதில் வந்துட்டு சுகன்யா மேமோட ஃபோட்டோ எடுத்தது. அந்த சீன் வந்து அண்ணாமலை படத்துக்கு அப்புறம் அங்கே அந்த ஷூட்டிங் போனது. அது அண்ணாமலை படம் பண்ணீங்க. ஸோ அதுக்கடுத்து சுகன்யா மேம் கூட படம் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய growth தெரிஞ்சா மேம், நம்ம கரெக்டான வேவில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு? நல்ல, அதாவது எங்கள் அம்மா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து சின்ன சின்ன படங்கள் நடிக்கக்கூடாது, சின்ன கம்பெனி படம் நடிக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அதில் யார் ஹீரோ, அந்த படம் எடுக்கிறாங்களா இல்லையா, பாதியில் நிறுத்திடுவாங்களா, அதெல்லாம் இது பண்ணிட்டு, அதனால சின்ன படங்களாக இல்லாமல் தெரிஞ்ச ஹீரோஸ், பெரிய ஹீரோ யார் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கம்பெனி. இப்போ பிரபு சாரோட பண்ணேன். அப்புறம் வந்து ரஜினி சார், விஜயகாந்த் சார் படம், சத்யராஜ் சார் படம், அந்த மாதிரி கம்பெனி தான் எனக்கு வாய்ப்பு. எங்கள் அம்மா தான் arrange பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம். நெக்ஸ்ட் ஒன். இது வந்து நாளைய தீர்ப்புன்னு ஷூட்டிங் ஓகே. பிரசாத் ஸ்டுடியோவில் தான் நடந்தது. நாளைய தீர்ப்பு ஷூட்டிங். அவங்க 2 பேர் நடிக்கிறாங்க அதில். நான் வந்துட்டு அங்கே அண்ணாமலை, நான் ஷூட்டிங் போல, இவங்களோட ஷூட்டிங் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நாளைய தீர்ப்பு ஷூட்டிங் இவங்களது அங்கே நடக்குது. நான் அங்கே ஷூட்டிங் போகணுன்னு சொல்லிட்டு வரல, நான் எதிர்ச்சியாக வந்தேன். இவங்க 2 பேரையும் அங்கே பார்க்கணுமேனு சொல்லி. ஏன்னா இவங்க அண்ணாமலை நடித்தாங்க, அவங்க மரவனில் நடித்தாங்க. ஸோ 2 பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, ஏன்னா சாலிகிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ இருந்தது, அங்கே எங்கள் ஷூட்டிங் நடந்ததுனால நான் ரெடி ஆகிட்டு அங்கே வந்து இவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். சொன்னாங்க இவங்க 2 பேரும் அங்கே ஏவிஎம் இது பிரசாத் நாளைய தீர்ப்பு ஷூட்டிங்ல இருந்தீங்க. இவங்க வந்து நாளை தீர்ப்புன்னு மூவில 2 பேரும் நடிச்சாங்க. மரவன்ல நான் நடிச்சேன், அதுல பிரபு சார் தங்கச்சி நடிச்சேன், அதுல குஷ்பு மேம் தான் பிரபு சார் பேரு. அண்ணாமலையில நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், குஷ்பு மேமோட பொண்ணா. ஸோ அதனால இவங்க 2 பேருமே சேர்ந்து நாளை தீர்ப்பு மூவில நடிச்சிருக்காங்க. அது பிரசாத் ஸ்டுடியோல நடந்துச்சு. இவங்கள பார்க்கறதுக்காக நான் வந்தேன். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். நெக்ஸ்ட் ஒன். இவங்க கோகிலா. ஸோ இவங்கள இந்த அந்த ஆதித்யா ஷூட்டிங்கில் அங்கே கோகிலா மேம் என்னன்னா அவங்க தங்கச்சி என் கூட படித்தவங்க. சின்ன வயசில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து அப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, எப்போது அவங்கள வந்து பார்ப்பாங்க. நாங்கள் அப்போ வந்து இவங்க தங்கச்சி ஷைலஜா, பபிதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க தங்கச்சியில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்களாம் ஒன்றா படித்தவங்க அந்த டைமில். ஸோ இவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட் டைம் அவங்கள அங்கே மீட் பண்ணது அதுதான். இப்போ சப்போஸ் அவங்க இந்த யூடியூப் சேனல் பார்த்தாங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு நீங்கள் அம்மா தான் உள்ள ஃபீல்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபீல்டுமே புதுசாக இருக்குது. ஸோ நம்ம கூட படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்கன்றப்ப உங்களுக்கு ஒரு இன்னொரு ஹோப் கிடச்சிருக்கும்ல இன்னும் கொஞ்சம்? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. இவங்க ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்டோட அக்கா. ஓகேங்களா. ஸோ அவங்க கிட்டலாம் அவ்வளோ பாண்டிங்கில் இது இல்லை. அப்போதான் நான் சொல்லி உங்க சிஸ்டர்ஸ்ல எல்லாம் நாங்கள் ஒன்றா தான், ஒரே ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பட் எல்லாருமே எனக்கு இண்டஸ்ட்ரியில் உள்ளே வரும்போது எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எல்லாமே எனக்கு புதுசாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து இப்போ ரீசெண்டாக, அதாவது 2014 அப்புறம் ரீஎன்ட்ரியில் வந்து மிஸ்டர் லோக்கல் படத்தில் நடித்தது. அதாவது தம்பிராமையா சாரோட பேர் நடித்தேன். அதில் என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, தம்பிராமையா சாரோட பேரு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கும், நயன்தாரா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, அவர் வந்து தம்பிராமையா சார் வந்து அவங்க ஆஃபீஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாரா ஃபேமிலிக்கு இவங்க தான், இந்த ஃபேமிலி தான் அவங்கள பார்த்துக்கிறவங்க, அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டிங்கான ஒரு இதுன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து, அதாவது எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நயன்தாரா, ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து எங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். என் பொண்ணு வந்து படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாள், இல்லை கல்யாணம் பண்ணி ஏதோ சம்திங் ஏதோ நடக்கும். அப்புறம் வந்துட்டு சரி ஏதோ எதிர்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசுவாங்க. தியேட்டரில் படம் பார்க்கும்போது அந்த சீனே ஸோ எங்களுக்குள்ள அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு பாண்டிங் சீன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, நாங்கள் போய் பார்க்கறது இதெல்லாம் இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சு, எல்லாமே
மாண்டேஜஸ்ல சாங்ல வந்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சாங் மட்டும் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சீன்ல இல்லை. ஸோ அது இப்போ இருக்கிற சினிமா அந்த மாதிரி இருக்கு. எஸ்கே சாரோட காம்பினேஷன் இருந்துச்சா? இருந்துச்சு. அதான் அந்த அதுல நாங்க போட்டோ எடுத்தோம் அன்னைக்கு தான். அந்த ஹாஸ்பிட்டல் சீன் அப்பதான் அவர் அங்க இருந்தாரு. ரொம்ப டாலா இருக்காரு, நல்ல விஷயம். நான் சொன்னேன் போட்டோ எடுக்கும்போது சொன்னேன் நான் ரஜினி சார் எல்லா ஆர்டிஸ்ட் கூட போட்டோ எடுக்கணும்னு தோணாது. ஸோ ரஜினி சார் கூட தான் போட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் உங்க கூட போட்டோ எடுக்கணும்னு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்தாரு. சரி என்ன இவர் இப்படி பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுதான் உண்மை, அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு மூவியும் நாங்க வந்து ஒரு ஆடியன்ஸை தான் பாக்குறோம். குழந்தைங்க, அதாவது சின்ன வயசுல இருந்தே அவரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாவும் விஜய் டிவில இருந்து வந்தாரு. ஸோ அது என்ன கலக்க போகுது யாரும், அதுல இருந்து அவர் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சினிமாவில் வந்தாலும் நல்லா இருக்கும், ரஜினி சாருக்கு அடுத்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச, குழந்தைங்கலேருந்து எல்லாருக்கும் பிடிச்சது சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அவங்க அந்த பேர் எடுக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு மூவி பண்ணலை, ஒரு நல்ல மூவி அமையல அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சரி, நல்ல ஆர்டிஸ்ட். ஆனா இந்த படத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு படத்துல ஆல்ரெடி நடிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ரஜினி முருகன்ல ஒரு சீன் வரும். கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா ஆமா, நான் நினைச்சேன் அது ரஜினி முருகன்ல எனக்கு அட்வைஸ் பண்ற சீன் வரும். அது வந்து அந்த சீனை ரெஃபரன்ஸ் வச்சு கீர்த்தி சுரேஷ் இவர் அட்வைஸ் பண்ணுவாரு. ஆமா, அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. கரெக்ட். சோ அதெல்லாம் பேசுனீங்க, ஞாபகம் இருக்கு? பேசிருக்கீங்க? இல்ல, சோ அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. நான் பொதுவாவே இந்த கலகலன்னு பேச மாட்டேன், யாருக்கிட்ட ஜாஸ்தி பேச மாட்டேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண நினச்சிருக்கூடாது. நம்ம வந்த வேலைன்னா அந்த வேலையை பார்த்துட்டு சைலண்டாக போயிடணும்னு. அப்போது நாங்கள் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நயன்தாரா மேம் இருந்தாங்க, சிவகார்த்திகேயன் இருந்தார், எல்லாரும் அவங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஷூட்டிங்கில் வந்து எல்லாருமே நல்லா பேசுவாங்க. அவங்களா பேசினா பேசுவோம், ரொம்ப அந்த தொண்ணு பேசிட்டு ரொம்ப டிஸ்டர்பா அந்த மாதிரி இருக்காது. ரஜினி முருகன் அந்த சீனை பார்க்குறப்ப பார்த்தேன், ஐயோ அப்போதான் ஐயோ. ஸோ எல்லார் மைண்ட்லேயும் அண்ணாமலை இருக்கு, எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டையும் அந்த அண்ணாமலை ரஜினி சார் மாதிரியே. அதாவது இந்த ஒரு சாங் ஒன்று இருக்குல்ல, வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் போற அந்த அவர் இந்த இது தட்டிட்டு மலட அண்ணாமலை. ஸோ அது ஒரு பெரிய டைலாக் ஒன்று சொல்லுவோம், எல்லாமே மோட்டிவேஷனலாக இருக்கும். எல்லா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஹீரோஸ் எல்லாருமே அந்த அண்ணாமலையோட மோட்டிவேஷன் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான். ஆனா ரஜினி முருகன் தியேட்டர்ல பாக்குறப்ப அவர் அட்வைஸ் பண்ணுவாரு, அமைதியா இருப்பாங்க. உங்க டைலாக் வரப்ப அவர் ஆஃப் பண்ணிடுவாரு, எனக்கு இது தேவையில்ல. அதுதான் அந்த கேரக்டருக்கு வந்து கிளாப்ஸ் வந்துச்சு அந்த சீன். என்ன சார், அண்ணாமலை மூவில வந்து ரஜினி சார் என்ன அடிக்கிற சீன் இருக்குல்ல, அப்போ வந்து 175 days அவார்ட் ஷோ நடந்துச்சு. அப்போ வந்து நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், இருந்தாலும் ரஜினி சார் இங்கே ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துட்டு, நான் பின்னாடி அப்படியே பேக் ரோவில் நாங்கள் உட்காந்துருந்தோம். இங்கே ரஜினி சார் நாங்கள் பின்னாடி இருந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு அவார்டு கிடைச்சி அந்த டைமில் நான் இல்லை, ஆனால் அங்கே போட்டு பார்த்தாங்க, அந்த இதில் போட்டுட்டு பெஸ்ட் ஆக்டர் சொல்லிட்டு அவங்க கம்பெனி கொடுத்த அவார்டு, வேற யாரும் இல்லை, இப்போ கவிதாலயால கொடுத்த 175 days அவார்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து ரஜினி சாருக்கு அந்த சீன் தான் போட்டு என்ன அடிச்சுட்டு அவர் பேசுற டைலாக், அந்த சீனுக்கு தான் அவருக்கு அந்த அவார்ட் கிடைச்சிது. நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு ஷூட்டிங் இல்லை, ஆனா ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயாச்சு, மேக்கப்ல ஒன்றும் போடலை. சரி அந்த டைம்ல சாங் எடுத்திருக்காங்க, அங்க எனக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாங்ல இவங்க 2 பேரும் நிற்கும் போது போட்டோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்ப எடுத்த போட்டோ. ஆனா இப்போ வரைக்குமே அந்த பாட்டு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காவே இருக்கலாம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதை தாண்டி இன்ன வரைக்குமே ஒரு பாட்டு வரவே இல்லை, கொண்டையில் தாளம் பீட் பண்ற மாதிரி இல்ல. அதுதான் நான் சொல்றேன், தியேட்டர் நீங்க அது கேட்கவே இல்லை, தியேட்டர் அந்த ஃபீல். இன்னைக்கு வந்து ஃபோரம் மால்ல அத்தனை தியேட்டர் இருக்கு, அதெல்லாம் படம் பார்க்குற அந்த ஃபீலே இல்லை. உண்மையிலே நீங்க வந்து இந்த கமலா தியேட்டரு, ஏஜிஎஸ் கூட கொஞ்சம் பரவாயில்ல, கமலா தியேட்டர்ல போறோம், அந்த சினிமாங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, சினிமா பார்க்குற ஃபீல், அந்த பழைய ஃபீல், குடும்பத்தோட போய் பார்க்கறது, அது அங்கே அந்த சமோசா கிடைக்கும், பப்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பாப்கார்னு, ஸோ அது வாங்கிட்டு பசங்களோட ஷேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் தியேட்டருக்குள்ள எல்லாருமே அதே மாதிரி கில்லி படமும் நான் பார்த்தேன், அவ்வளோ
தியேட்டர்ல எல்லாம் ஒரு Celebration. அது என்னமோ தீபாவளி டைம்ல தான் ஒரு தலைவரோட படம், விஜய், அஜித் சார் படம்லாம் வந்ததுன்னா எல்லாரும் கொண்டாடுவாங்க தவிர, பட் இப்போ வந்து ரீ ரிலீஸ் படம் அது இப்போ ட்ரெண்டிங்காகவே ஆயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு, நான் அது ஒரு யூடியூப் சேனல்ல கூட நான் போட்டிருந்தேன் அந்த இதெல்லாம். அவ்வளோ ஹாப்பியா இது பண்றாங்க. அப்போ நான் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. பாட்டு அந்த அண்ணாமலை ஆசை வச்சு நம்மள அந்த சாங்கு, அதுக்கப்புறம் கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ அந்த சாங்கு, அந்த கொண்டையில் தாளம் இருக்குல்ல, ஆமா. ஸோ அந்த பாட்டு, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய இது மட்டும். அப்போ வந்து சாங் எடுத்துட்டு இருந்தாங்க, இவங்க 2 பேரும் ஆடிட்டு இருப்பாங்க. அது நடந்துச்சு. அந்த டைம்ல தான் அனிருத்தோட ஃபேமிலியில வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம் தான் அந்த ஃபேமிலியில வந்திருந்தாங்க. அவங்கள போட்டோ எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு அந்த டைம்ல போட்டோ எடுத்தேன். அப்போ என்னமோ சொன்னாரு, என்ன இல்ல அனிருத் இவர் மடியில உட்கார வச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இந்த 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 மாதிரி அவர் காமெடி பேசுவார் ரஜினி சாரு, கலாய்க்கிற மாதிரி இவங்கெல்லாம். அந்த கொண்டையில் தாழ்ம்பு நெஞ்சில இவங்க யாரு குஷ்பு சொல்லி ஏதோ அவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அனிருத் சொல்லிட்டு இருந்தாரு. சோ அந்த மாதிரிலாம் கலாட்டம் பண்ணிருப்பாரு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதுதான் நீங்க சொன்ன அவார்டு நினைக்கிறேன். ஆமா, அது வந்து எனக்கு எப்படி கிடைச்சு, நான் லேட்டா வேற போனேன்னா, அப்போ வந்து எடிட்டர் கணேஷ் சார் இருந்தாங்க. அவங்க இப்ப இறந்துட்டாங்க. அந்த படத்தோட எடிட்டர் கணேஷ் சார் சொல்லிட்டு அவங்க தான் வச்சுட்டு பாலச்சந்தர் சாரோட போட்டோ எடுத்துக்கோ அந்த அவார்டு வாங்குற மாதிரி. எனக்கு பாலச்சந்தர் சார் படத்துல நடிக்கணும்னு அவங்க ப்ரொடக்ஷன்ல நடிச்சிட்டேன். அவங்க ப்ரொடக்ஷன் சீரியல்ல நடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் சீரியல்ல நான் நடிச்சிருக்கேன் ஹீரோயினா. அவர்கிட்ட அவார்டு வாங்கணும், அவர் படத்துல நடிக்கணும். ஏன்னா ஐஸ் பெருசா இருந்தா அவர் சான்ஸ் தருவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் தேடி அலைஞ்சு அவர் பார்வையில நான் படவே இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் நான் ட்ரை பண்ணேன். அட்லீஸ்ட் அவர் கையில எனக்கு அவார்டு கிடைச்சது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து ஏஎல் விஜய் சார் மூவி, லக்ஷ்மி மூவில நான் டீச்சர், கோயசர்லா மேம் வந்து பிரின்சிபலா இருந்தாங்க. அந்த சீன் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு வந்து நீ டான்ஸ் போகலையா அப்படின்னு. ஆமா, நாங்க அப்போ அந்த ஷூட்டிங் தானே எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் இங்க உள்ளதான் இருப்பேன், ஏன்னா கிளாஸ் ரூம்குள்ள இருக்கணும். அவங்க ஜன்னல்ல இருந்து ஆடிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல நான் பாத்துட்டு தான் இருந்தேன் நடிக்கும் போது. மனோரமா மேம், கோயசர்லா மேம், இவங்க 2 பேருமே லெஜெண்ட் தான். லெஜெண்ட். ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்ல, மனோரமா ஆட்சி வந்து இப்ப பாத்தீங்கன்னா கோயசர்லா மேம் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஆட்சியை பாக்குற மாதிரிதான் இருக்கு. டிட்டோ அப்படியே ஃபேஸ் வந்து ஆட்சி மாதிரியே இருக்கு. மனோரமா ஆட்சி வந்துட்டு அவங்க அண்ணாமலை மூவில நான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏழு ஜாதிலையும் பண்ணேன். அதுக்கப்புறம் பங்காளி படத்துல 3 படத்துலயும் கண்டினியூ அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்தேன் நான். அதனால அவங்களோட ஃபேமிலி பாண்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த போட்டோ பாக்குறப்ப கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் தெரியும். இந்த ரோல் பத்தி சொல்லுங்க. இது நெகட்டிவ் ரோல் இல்ல, ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். அந்த இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போகணும், சினிமா வாய்ப்பு வரணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் இந்த சினிமா பயெல்லாம் போனதுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரியில் இப்போ நல்ல கேரக்டர்லாம் நடிக்கணும்னு எனக்கு ஆசை. அதில் வந்துட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி சீரியல் வந்து ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணும்போது ஃப்ரம் த பிகினிங் அப்போது ஈக்குவலாக சீரியலும் வரும். அப்போல்லாம் வந்து பைலட் ட்ராக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்து 2 பைலட் ட்ராக் தெலுங்குல எடுத்து அது ரிஜெக்ட் ஆயிட்டு. ஸோ அது நான் நடிக்கல ரிஜெக்ட்னா நான் ஓகே, பட் அந்த சீரியல் ஆரம்பிக்கல. அது ஒரு பெரிய கஷ்டமா, அந்த தெலுங்கு கற்றுக்கிட்டு, நாங்கள் ஆக்சுவலி தெலுங்கு செட்டியார் தான், சென்னையில் இருந்தா தெலுங்கு பேச மாட்டோம். ஆனால் எங்கள் அம்மாவில் ஏதோ பேசும்போது இன்னைக்கு வந்து இதுதான் தெலுங்கு அப்படிங்கிறது எனக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆச்சு. நான் நல்லா தெலுங்கு பேசிட்டு இருக்கேன். அப்போது வந்துட்டு இப்போ தெலுங்கு ப்ராஜெக்ட் வானத்தை போல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த தெலுங்கு ப்ராஜெக்ட் வந்தது. ஸோ தெலுங்கு ஐயோ நான் போகமாட்டேன், அதுவும் ஹைதராபாத் போயிட்டு வரணும், பட் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் எங்கள் பிள்ளைங்களை விட்டுட்டு அவ்வளோ தூரம் போகணுமா, அதுவும் இல்லாமல் தெலுங்கு எனக்கு சுத்தமாக தெரியும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு நமக்கு ஏதோ அவங்க எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே சொன்னேன், சார் எனக்கு தெலுங்கு தெரியாது சார், நான் வரல சார். அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களை இங்கே ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க, தெலுங்கு பெரிய விஷயம் இல்லை, ப்ராம்ப்டிங் தானே, நீங்கள் வாங்க
அப்படின்னு அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அவரு ஒரு பாசிட்டிவ். ம். அதாவது சில பாசிட்டிவ் பீப்புளை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுத்து இது பண்ணுவாங்க இல்லையா. நல்லியம்மாக்கு அப்புறம் எங்க ப்ரொடியூசர், அங்க தெலுங்குல ப்ரொடியூசர் அவங்க அசோக் சார் சொல்லிட்டு, அவரு ஒரு பாசிட்டிவ் பீப்புள். அவரு நீங்க எனக்கு அவ்வளோ ஒரு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு, இல்லைம்மா நீங்கள் வாங்க, உங்களை ஏற்றுக்குவாங்க, தெலுங்கு உங்களுக்கு தெரியும், அது ஈஸியாக கற்றுக்கலாம், ஒன்று பெரிய விஷயம் இல்லை, ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க, நான் இருக்கேன். அவருக்கு தமிழ் தெரியும், ஏன்னா இங்கேருந்து போனவங்க அவங்க. அதனால தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றியும் தெரியும், தமிழ் ஆர்டிஸ்ட்டை பற்றியும் தெரிஞ்சு தான் அவங்க கூப்பிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு அது எப்படின்னா அந்த கேரக்டரு ஒரு ராஜ்ய மாதா மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு எனக்கு வந்து 3 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பொண்ணு, ஒரு பேத்தி கேரக்டர், இத்தனை இருக்கும். ஸோ நான் வந்து என் கேரக்டர் மட்டும்தான் கேட்டேனே தவிர, இவ்வளோ பசங்க இருக்கு அம்மாவா நான், அதெல்லாம் நான் கேட்கல. இருந்தாலும் என் கேரக்டர் மட்டும்தான் நான் நேசித்தேன். நல்ல கேரக்டர், இது வரைக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டை பண்ணியிருக்க மாட்டாங்க. பாகுபலி படத்தில் ரம்யாகிருஷ்ணன் மேம் அந்த ராஜமாதா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஆசை, எனக்கு எப்படியாவது எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர் பண்ணணும், இப்போ அந்த மாதிரிலாம் ஒரு கெட்டப் போட்டு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. பட் இதில் வந்துட்டு லீடு தான், ஹீரோட அம்மா லீட் கேரக்டர் தான். இந்த வேதவதிங்கிற கேரக்டர் வந்து என்னன்னா, ஒரு 14 ஊரை காப்பாத்துறது எப்படின்னா, கடவுளோட இது ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும். கடவுளோட அன்னபூரணி இருக்காங்க இல்லையா, அன்னபூரணி, அவங்க அந்த அம்மாவுக்கும் இவங்க மட்டும்தான் அந்த பூஜை ரூம்குள்ளேயே போக முடியும். எல்லாமே ரொம்ப சாமி பக்தி உள்ளவங்க. இவங்க தான் அந்த 14 ஊரையும் வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அப்போ வந்து இது என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் உட்காந்துருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, ஷார்ட் கூப்பிட்றதுக்காக. அப்போ உட்காந்துட்டு எனக்கு தான் தெலுங்குல எல்லாம் ஒரு 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 மாதிரி நல்ல ஒரு போல்டு கேரக்டர் பண்ணணும்னு ஒரு ஆசை இல்லைங்களா. அதனால என் ஹஸ்பண்டை விட்டு நான் எடுக்க சொன்னேன், ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அப்போ இப்படி உட்காந்துட்டு இருந்தேன் சோஃபாவில், இப்படி உட்காந்துட்டு இந்த மாதிரில ஒரு டிஃப்ரெண்டாக கேரக்டர் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸ்டார்டிங்கில் கூட எடுத்து என்னோட இன்ஸ்டா பேஜில் போட்டப்போ எங்கள் வானத்தை போல ப்ரொடியூசர் கேட்டார், அங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் பண்ணுறீங்களா? இல்லை சார், பாசிட்டிவ் கேரக்டர் சார். இல்லை பார்த்து என்னமோ வில்லி மாதிரி அப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நல்ல கேரக்டர், பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி. ஓகே, ரொம்ப எல்லாருமே மதிக்கிற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர். இப்படியே சொல்லிட்டு இருந்த எப்படி இப்போ சீரியல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் மதர் தான் கேட்குறாங்க. எங்கள் அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டரில் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினுங்க இருக்காங்க அப்படின்னா நான் ஆசைப்பட்டேன். என்னோட ஐஸ் 2 பேரும் சூட் ஆகும் அப்படின்னா சில ஹீரோயின்ஸ் எல்லாம் என் மைண்டில் இருந்துச்சு. ஹன்சிகா அவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் அனுஷ்கா